வணக்கம் சாதனை பெண்கள் சிஏடி வியூவர்ஸ். என்னங்க லாஸ்ட் வீடியோ லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் பார்த்து ரெடியாக கட் பண்ணி வச்சுட்டிங்களா? இப்போ அதோட ஸ்டிச்சிங் எப்படின்னு பார்க்கலாம். கட் பண்ண மெட்டீரியல் எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கு மேட்சிங் நூல் போட்டுக்கோங்க. சிசரு, மார்க்கிங் சாக்கு, அளவு ப்ளவுஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி தைக்கிறதுன்னு அதுக்குள்ளே போகலாம். பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பெல்ட்டுன்னு கட் பண்ணி வச்சாச்சு. மார்க்கிங் சாக்கு, சிசரு, அளவு ப்ளவுஸு, ஏன்னா ஃப்ரண்ட்டு டாட் மார்க் பண்ணணும், சைடு பிடிக்கணும், இது எல்லாத்துக்குமே அளவு ப்ளவுஸ் தேவைப்படும். மிஷினில் நூலை போட்டு ரெடி பண்ணியாச்சு. எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரண்ட்டு இந்த 2 பீஸ் கட் பண்ணியிருப்போம்ல, எப்போவுமே இந்த இன்ட்டு போட மட்டும் தயவுசெய்து மறந்துடாதீங்க. ரைட் அண்ட் ராங் தெரிகிற பட்சத்தில் பரவாயில்லை. நீங்கள் வந்து ரைட் அண்ட் ராங் தெரியாமல் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்ட்டு போடலைன்னா மாறிடும். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் எப்போவுமே இன்ட்டு தான். அப்போ தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்படி ஃபேஸ் பண்ணும்போது இந்த 2 நெக்கும் ஃபேஸிங் கரெக்டாக வரும். அதே மாதிரி தான் இதுலேயும் ஃபஸ்ட்டு இன்ட்டு போட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு தெரியுது, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் போடுறது தப்பு இல்லை, நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபினிஷிங் எப்படி வரும்ன்றத நான் காட்டுறேன். இந்த ஃபோல்டிங்கை கட் பண்ணிடலாம். இப்படி வைக்க கரெக்டாக இருக்கும். தெரியுதுங்களா? ஃபேஸிங் கரெக்டாக வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ரைட் சைடுக்கு மேலே லைனிங்கை வைங்க. அதாவது ரைட் சைடுக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு நெக்கை சுற்றி தைச்சிட்டு, ஃபஸ்ட்டு நெக்கை சுற்றி தைங்க 2 பக்கமும். இந்த 2 நெக்கும் 1/2 இன்ச்சு கேப்பில் தைச்சிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த தையல் வரைக்கும் இந்த மாதிரி ஆர்க்கு கட் பண்ணிவிடுங்க. மறந்துடாதீங்க, ஆர்க்கு கட் பண்ணால் தான் சுருக்கம் இருக்காது. அதாவது லைனிங் ப்ளவுஸும் நார்மல் ப்ளவுஸ்லேயும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, நெக்குக்கு நம்ம கிராஸ் பீஸ்லாம் கொடுக்க தேவையில்லை. இதை லைனிங்கை வச்சே நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும், அதே சமயம் வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும் உங்களுக்கு. லைனிங் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நார்ச்சை கட் பண்ணிவிட்டு, அதாவது ஆர்க்கை கட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி இதை அழகாக இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா லைனிங் கிளாத் வெளியே தெரியாமல் இந்த இடத்துக்கு படிமான தையல் போட்டுட்டு 1/4 இன்ச்சு கேப்பில் இதை ஃபுல்லாக சுற்றி தைக்க போகிறோம். சமமாக வச்சுட்டு, அதாவது நெக்கை வந்து ஃபஸ்ட்டே முடிச்சுடுறோம். ஃப்ரண்ட் நெக்கை லைனிங்கை வச்சே முடிச்சுட்டு இந்த துணியும் நகர்ந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக 1/4 இன்ச்சு கேப்பில் கொக்கிப்பட்டி, காஜாப்பட்டி, பெல்ட்டு போர்ஷனை, சைடு, ஆர்ம் ஹோல், ஷோல்டர் 1/4 இன்ச்சு கேப்புக்கு ஜாயின் பண்ணால் போதும். நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நெக்கை சுற்றி படிமான தையல் போட்டாச்சு. இப்போ 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம ஃபுல்லாக சுற்றி தையல் போட போகிறோம். ங்கிறதால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம இப்படி கரெக்டாக ஸ்மூத்தன் பண்ணி, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதனால் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கரெக்டாக ஸ்மூத்தன் பண்ணி தைச்சாலே போதும். ஃப்ரண்ட் நெக்கை முடிச்சு படிமான தையல் போட்டுட்டு சுற்றி நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸை பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸை விட சீக்கிரமே முடிச்சிடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் முடித்த உடனே கையோட கட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு லைனிங்கை ஜாயின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிக்கிற டாட்ஸு அது எல்லாம் அப்புறம் கூட நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் கையோட கட் பண்ணி வச்சுட்டு அடுத்து பேக்குக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பேக்குக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதே ரைட் சைடுக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு நெக்கை சுற்றி 1/2 இன்ச்சு கேப்பில் தைச்சிடுங்க. இது தைச்சதுக்கு அப்புறமா இந்த கீழே அதே 1/2 இன்ச்சு கேப்பில் ஸ்ட்ரெயிட் லைனும் தைச்சிடணும். ரைட் சைடுக்கு மேலே லைனிங் இருக்கணும். ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் நான். கீழே தைச்சாச்சு. கீழே தைக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த இடம் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அந்த நெக்கை அப்படியே வச்சு தைச்சிடுங்க.
பாருங்கள், நெக்கை சுற்றி 1/2 இன்ச்சு கேப்பு கீழே தைச்சாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ராவெல்லாம் இப்படி கட் பண்ணிவிட்டு இதுக்கும் என்ன பண்ணணும், கம்பல்சரி ஆர்க்கு போடணும். இப்போ நான் காட்டனில் தைக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. இதுவே நீங்கள் சிந்தட்டிக்கில் ஃபஸ்ட்டு ஒரு காட்டனில் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து சிந்தட்டிக்கில் ட்ரை பண்ணுங்கள். நிறைய லைனிங் ப்ளவுஸ் வந்து சிந்தட்டிக்கில் தான் தைக்கிற மாதிரி இருக்கும். ப்ரொசீஜர் எல்லாம் சேம் தான், ஆனால் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ட்ரெஸ் பின்னெல்லாம் நீங்கள் குத்தி கூட கொஞ்சம் தச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் எல்லாமே கஷ்டம்தான். முதல்ல ப்ளவுஸ் புரியலைன்னு நீங்கள், ஆனால் நான் போட்ட வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரியே இதையும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது காட்டனுங்கிறதால மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ஈஸியாக இருக்குது. சிந்தட்டிக்கில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். ஆர்க்கு கட் பண்ணிட்டேன், கீழே தைச்சாச்சு. ஸ்ட்ரைட்டுக்கு எப்போவுமே ஆர்க்கு தேவையில்லை. இப்போது இங்கேயும் கவர் பண்ணிட்டோம்ல, இப்படி உள்ளுக்குள்ளே கையை கொடுத்தா மாதிரி இப்படி திருப்பிடணும். இப்படி திருப்பிட்டு நெக்குக்கும் கீழைக்கும், அதாவது எங்கெங்கே 1/2 இன்ச்சு தைச்சோமோ அந்த 2 இடத்துக்கும் இப்போ படிமான தையல் போட போகிறோம். ஆனால் மறந்துடாதீங்க, லைனிங் துணி வந்து இந்த மாதிரி இப்படி முன்னாடி வந்துடக்கூடாது. கரெக்டாக உள்ளே தள்ளி இந்த துணி தெரிகிற மாதிரி வச்சு ஒரு க்ரீஸ் கூட நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இப்படி லைட்டாக இப்படி உள்ளுக்கு இழுத்துட்டு இப்படி க்ரீஸ் கூட பண்ணிவிட்டு படிமான தையல் போடணும், மறந்துடாதீங்க. இதை பாருங்கள், இங்கேயும் படிமான தையல் போட்டாச்சு, இங்கேயும் படிமான தையல் போட்டாச்சு. இப்போ இந்த சைடு ஆர்ம் ஹோல் ஷோல்டர், இந்த சைடு ஆர்ம் ஹோல் ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சு கேப்பில் இந்த லைனிங்கை நம்ம ஜாயின் பண்ணிடணும். இந்த படிமான தையல் போட்டதுக்கப்புறம் சுற்றி இந்த 1/4 இன்ச்சில் ஜாயின் பண்ணிட்டா தான் இது அப்படியே ஒரே பீஸாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எது ஜாயின் பண்ணாலும் உள்ள துணி மடிஞ்சுக்கிறது அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லாமல் நீட்டாக வரும். அதனால் கம்பல்சரி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவு ஃபஸ்ட்டு கீழே ஸ்ட்ரெயிட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது இதோட ரைட் சைடுக்கு மேலே இப்படி துணியை வச்சுட்டு கீழே மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்ட்ரெயிட்டை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இப்படி திருப்பிட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு க்ரீஸ் கொடுத்தா திருப்பும் போது கரெக்டாக வந்து நிற்கும். எப்படின்னா இதை பாருங்கள், லைனிங் கிளாத்தே தெரியாமல் இங்கே படிமான தையல் போட்டுட்டு சுற்றி தையலில் ஜாயின் பண்ணிவிடுங்க. 1/4 இன்ச்சு கேப்பு, இது ஒட்டி படிமான தையல், சுற்றி 1/4 இன்ச்சு கேப்பு. இப்போ ஃப்ரண்ட்டு 2 முடிஞ்சிடுச்சு, அதாவது ஒரே பீஸாக கன்வெர்ட் பண்ணியாச்சு நம்ம. அதே மாதிரி பேக் பார்ட்டும் இதை பாருங்கள் ஒரே பீஸாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்லீவ் பார்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் டாட் பிடிப்போம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன் மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுறது. அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அதோட 3 டாட்டு, பெல்ட் அட்டாச்மெண்ட், ஷோல்டர் ஜாயினிங், ஸ்லீவ் அட்டாச்மெண்ட், இதுதான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் பார்த்துட்டு பண்ணிவிடுங்க. இப்போ சைடை ஜாயின் பண்ணணும். சைடை ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வந்தது அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக இப்படி மடிச்சிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் சைடை ஜாயின் பண்ணிக்கணும். சமமாக வச்சு இந்த பெல்ட் வரைக்கும் ஜாயின் பண்ணிங்கன்னா அதை பாருங்கள் எக்ஸ்ட்ரா தெரியுதுங்களா. இதை நம்ம மார்க்கிங் சாக் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நம்ம இப்படி மடித்து தைச்சிக்கலாம். இதை பாருங்கள்
சைடை ஜாயின் பண்ணியாச்சு, மடித்து தச்சுட்டு. இப்போ கொக்கி பட்டி, காஜா பட்டி இதில் மட்டும் இது மட்டும் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு ஒர்க்கு. இது மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு வேலை, அதனால் இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம சைடு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் பிடிச்சிடலாம். வித்து 1 inch 2 inchனு கட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொக்கி பட்டி, ரைட் சைடு வந்து கொக்கி பட்டி, லெஃப்ட் சைடு வந்து காஜா பட்டி வரும். எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் சைடு வந்து மேலே வச்சு தச்சுட்டு படிமான தையல் வச்சுட்டு திரும்ப மடித்து தைப்போம்ல. இங்கே என்ன பண்ணணும்னா 2 பக்கமுமே தச்சுருக்கும். நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஹெம்மிங் பண்ணுவோம், ஃபைனலாக கிராஸ் பீஸ் கொடுப்போம். ஆனால் இதில் முடிஞ்சிடுச்சுங்களா, அதனால் மேலே கொஞ்சம் தள்ளியும் கீழே கொஞ்சம் தள்ளியும் வச்சு தச்சுட்டு படிமான தையல் வச்சுட்டு மடிக்கும்போது இங்கேயும் மடிச்சிடணும், இங்கேயும் மடிச்சிடணும். நான் உங்களுக்கு தச்சு காட்டுறேன். அதே மாதிரி தான் ராங் சைடில் வச்சு இப்படி திரும்புறதுக்கும் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா 1/2 inch கீழே ஒரு எக்ஸ்ட்ரா 1/2 inch நம்ம வச்சு தான் கட் பண்ணிக்கணும். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்படி மேலேயும் கீழேயும் வச்சா மாதிரி 1/2 inch கேப்பில் ஒரு ஜாயினிங், படிமான தையல் போட்டாச்சு. இப்போ மடித்து தைக்க போகிறோம். தைக்கும்போது இந்த பீஸ் இப்படி மடிச்சுட்டு ஃபுல்லாக உள்ளே வரா மாதிரி தான் மடிப்போம். அதே மாதிரி இந்த இடத்தையும் நீங்கள் இப்படி மடிச்சிடணும். பாருங்க, மேலேயும் கீழேயும் மடிச்சாச்சு. இதை பாருங்க, ஃபினிஷிங் நெக் ஆல்ரெடி முடிச்சிட்டோம், கீழேயும் மடித்து தச்சிட்டோம் இந்த பீஸு. இதே மாதிரி தான் காஜா பட்டியும். நான் ஒரு தடவை திரும்ப எல்லாத்தையும் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னோடய நார்மல் ப்ளவுஸ் வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதுவும் பாருங்கள். அதுலேயும் இதுலேயும் எக்ஸ்ட்ரா 3-4 வேலை தான். அது பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கை ரைட் சைடுக்கு மேலே லைனிங்கை வச்சு தச்சுட்டு திருப்பி படிமான தையல் போட்டுட்டு சுற்றி 1/4 inch கேப்பில் ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து பேக்கு பார்த்தீங்கன்னா பேக்கோட நெக்கும் பாட்டம் பார்ட்டும் தச்சுட்டு, அதாவது ரைட் சைடுக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு 1/2 inch கேப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஆர்க்கு கட் பண்ணிவிட்டு திருப்பி படிமான தையல் போட்டுட்டு சுற்றி 1/4 inch, அதாவது சைடு ஆம் ஹோலு ஷோல்டர் மட்டும் 1/4 inchல ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்லீவு ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் தச்சுட்டு திருப்பி படிமான தையல் போட்டுட்டு சுற்றி 1/4 inch கேப்பில் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 டாட்டு, பெல்ட் அட்டாச்மெண்ட், ஷோல்டர் ஜாயினிங், ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் முடித்த உடனே சைடை ஜாயின் பண்ணிவிட்டு கீழே அப் அண்ட் டவுன் வருதா, அதாவது ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் அப் அண்ட் டவுன் வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதையும் நம்ம மடித்து தச்சுட்டு பேக்கோட டாட்ஸை பிடிச்சிட்டு அடுத்து கொக்கி பட்டி, காஜா பட்டி தச்சாச்சு. ஆல்மோஸ்ட் ஃபுல் லைனிங் ப்ளவுஸ் கம்ப்ளீட்டடு. நான் வந்து காட்டனில் தச்சுருக்கேன், ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு புரியணுங்கிறதுக்காக ரவுண்ட் நெக் வச்சு நார்மலாக காட்டன் கிளாத்லேயே தான் கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் சிந்தட்டிக் கிளாத் தான் நிறைய தைப்பீங்க, பட்டு ப்ளவுஸ் தைப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெட்டட் மெட்டீரியல்லாம் தைக்கலாம், எல்லாத்துலேயுமே தைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஈஸி தான். ட்ரெஸ் பின்னை யூஸ் பண்ணியும் நீங்கள் தைக்கலாம். ஒரு தடவை காட்டனில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா நெக் டிசைன்ஸும் வைக்கலாம். ஆல்ரெடி நான் நெக் டிசைன் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதுவும் நெக் டிசைன்ஸும் எல்லா பேட்டர்னுமே பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது வர டவுட்ஸை அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க, இல்லைனா இதிலே நீங்கள் இன்பாக்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற டைமிங்கே தான் இதுவும் வரும். அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் வந்தாலே ஒரு பெரிய விஷயந்தான். என்ன நீங்கள் நெக் டிசைன் வைக்கலாம் ரொம்ப யோசிக்கணும், அந்த ஒரு விஷயம் தானே தவிர ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.